ஆடா சாப்பிடுறியா? அம்மா என் கூட எல்லாம் பைக் வாங்கிட்டாமா, எனக்கு பைக் வேணுமா? எக்ஸலா ஸ்கூட்டி வேணுமா? கேடிஎம்மா. அப்படின்னா என்னடா? அது ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்மா, 2.5 லட்சமா, சும்மா சல்லுன்னு போமா. 2.5 லட்சமா? ஆமா, எனக்கு அதெல்லாம் தெரியாது. 2.5 லட்சத்துக்கு எனக்கு பைக் வாங்கி கொடுத்தே வேணும். ஒப்பா ஒரு 4 புறா வெயில கஷ்டப்பட்டாவே 500 ரூபா தான்டா சம்பளம் தரானோ. அதெல்லாம் தெரியாது, கடை வாங்கி கொடுங்க. பாரா நம்ம இருக்கிற வசதி கூரை வீட்டுல வாங்கிருக்கோம். எனக்கு அதெல்லாம் முடியாது, எனக்கு வண்டி வேணும் அவ்வளவுதான். இப்ப அப்பா வருவாரு, என்னால கேட்டு எனக்கு நல்ல முடிவா சொல்லணும். போறேன், போ. சாப்பாடு வேணா ஒண்ணு வேணாம். மாலா மாலா பசிக்குதுடி, வேலை கொஞ்சம் அதிகம், சாப்பாடு தேவைடி. என் புள்ளையே பண்ணி கிடக்கு, உனக்குலாம் எதுக்கு சாப்பாடு? ஏண்டி என்னாச்சு? என்ன சொன்ன தம்பி? அது ஏதோ டுக்கோ டக்கோ ஏதோ ஒரு வண்டி பேர் சொன்னான், அந்த வண்டி வேணுமா அவனுக்கு? அதுக்கடி கோச்சிக்கிற? எவ்வளோடி அந்த வண்டி? வாங்கி கொடுத்துலாண்டி நம்ம பிள்ளைக்கு. 2.5 லட்சமா? நீ என்ன பண்ணுவே தெரியாது, என் புள்ளைக்கு அதை வாங்கி கொடுத்து தான் நீ வீட்டுக்கு வர. ஏண்டி நம்ம இருக்கிற இடத்துல ஓடே ஒழுவுது, இதுல ஏதாவது ஒரு 5-10 வாங்கி ஒரு சீட்டு கிட்டு போட்டு பிள்ளைய நல்ல தூக்கத்துவம் பாக்குறேன். ஆனா நீ வண்டி கேட்குற, எப்படியும் நல்லா முடியும்? அந்த சத்தி முடியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுயா. உனக்கு கட்டின வந்த நாளே இந்த கூரை ரோட்ல தான் நான் கஷ்டப்படுறேன். பெத்த புள்ளைய தண்ணி உனக்கு என்னயா? வண்டி வாங்கி கொடுக்கல உனக்கு என்ன? எவ்வளவு கடன் பட்டாலும் பரவாயில்ல, நம்ம பசிது ஒரே புள்ள, அதுக்கு ஒழுங்கு மாதிரியா வண்டி வாங்கி கொடு, இல்லைன்னா அந்த வீட்டுல வராத. சரிம்மா விடுமா, ரொம்ப கஷ்டப்படாத. வீட்டு அடமான வச்சாது எப்படியாவது நம்ம பிள்ளைக்கு நான் வண்டியை கொடுத்துறேம்மா, நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. முதலாளி முதலாளி, என்னடா வேலையை முடிச்சு வீட்டுக்கு போகாம இங்க வந்திருக்கேன்? எனக்கு அவசரமா 2.5 லட்சம் பணம் தேவைப்படுது முதலாளி. என்னடா 2 லட்சம் பணம் தேவையா? நீ ஒரு நாளைக்கு கூலியே உனக்கு 500 ரூபா தான், வாழ்நாள் முழுக்க சம்பாதிச்சாலே உன்னால 2 லட்சம் சம்பாதிக்க முடியும். எதை வச்சு உனக்கு நான் பணம் தர்றது? என் வீட்டு பத்திரத்தை வச்சு கொடுங்க முதலாளி. என்னடா செல்வ, வீட்டு பத்திரத்தை வச்சு உனக்கு அவ்வளவு அர்ஜென்ட் பணம் தேவைப்படுது? பையன் ஆசைப்பட்டு வண்டி கேட்கறான் முதலாளி, அதை வாங்கி கொடுக்க தான் அடமானம் வைக்கிறேன். எங்கடா நான் சொல்றது நீ கேட்கவா போற? புள்ள ஆசைப்பட்டான்னு நீ கேக்குற. எங்கேயாவது போ. அம்மாட்ட சொல்லி 2 லட்சம் பணம் எடுத்துவாமா. ஆமா, இதை உள்ள வச்சிருமா அம்மாட்ட. இதெல்லாம் நீ கேட்ட பணம். நன்றி முதலாளி, நான் வரேன். மாலா இந்தாடி இடத்த வச்சுட்டேன். 2 லட்ச ரூபா நீ கேட்ட பணம் இருக்குடி. புள்ள சாப்பிட்டா சரிதான், நம்ம புள்ள சாப்பிடணும்டி. என் நிலம நீ தாண்டி, அவன் கேட்டதான் வாங்கி கொடுத்துருடி. நம்ம வாழுறது பிள்ளைக்கு தான் ஏன் வாழறோம்? நம்ம புள்ள நல்லா இருந்தா நமக்கு சந்தோஷம் தாண்டி. நம்ம பிள்ளைக்கு தான் எல்லாமே. அம்மா என்னம்மா சொன்னாரு அப்பா? வண்டி வாங்கி தர முடியுமா முடியாது உங்களால? அது மட்டும் சொல்லுங்க எனக்கு. ஏய், அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம வீட்டை அடமானம் வச்சு உனக்காக காசு வாங்கிட்டு வந்துட்டாரா? வாங்கிட்டு வந்துட்டாரா? எவ்வளவு இருக்குது? 2.5 லட்சம் இருக்கு தம்பி. சரிம்மா நான் பாத்துக்கிறேம்மா, இதை வச்சு நான் வண்டி வாங்கிக்கிறேம்மா. விடுமா. என்னம்மா பணம் சொன்னிய பாத்தியா? உள்ள அந்த வண்டியில எவ்வளவு ராசா கணக்கா சுத்திட்டு இருக்கு. மாமா போய் ஆக்சிடென்ட் சித்ராயா? அதே ராசா செத்துறானா? ஐயோ ஐயோ ஐயோ, எல்லாம் ஒன்னால வேடி, எல்லாம் ஒன்னால வேடி. ஆமா ஐய் உர்றாவல. எல்லா குடும்பத்திலயும் பெண்கள் இந்த மாதிரி பிள்ளைங்க சப்போர்ட் பண்றதுனால தான் குழந்தைங்களோட எதிர்காலமும் கேள்விக்குறியாவது, பெற்றோரோட எதிர்காலமும் கேள்விக்குறியாவது. எது அவசியம், எது ஆடம்பரம் என்று நீங்க அறியும் வகையில் இது போன்ற விவாதங்கள் தொடரதான் செய்யும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஃபாலோ பண்ணிக்கங்கப்பா.